வணக்கம். 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் MR விஜயபாஸ்கர் கடந்த 35 நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் கேரளா மாநிலம் திருச்சூரில் தலைமறைவாக இருந்த MR விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோரை CBCID போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை கரூர் தின்னப்பா நகரில் உள்ள CBCID அலுவலகத்திற்கு அழைத்து வந்து சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்த பின்னர் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து MR விஜயபாஸ்கர், பிரவீன் ஆகிய இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். IPS அதிகாரிகளை தொடர்ந்து IAS அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக உள்துறை செயலாளர் அமுதா மாற்றப்பட்டு தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், ஆம்ஸ்டாங் கொலை உள்ளிட்ட சம்பவங்களை தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தகவல் தொழில்நுட்பத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த தீரஜ்குமார் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு, உணவு, நுகர்வோர் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சென்னை மாநகராட்சி ஆணையராக குமரகுருபரனை நியமித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். சிட்கோ நிர்வாக இயக்குநராக உள்ள மதுமதி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிறப்பு திட்டத்துறையின் முதன்மை செயலாளராக அர்சஹாய் மீனாவை நியமித்து தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளராக வீர ராகவராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். தீரஜ்குமார் கவனித்து வந்த தகவல் தொழில்நுட்பத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக குமார் ஜெயந்தை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. வருவாய்த்துறை செயலாளராக இருந்த ராஜாராமன் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஆட்சியர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குநராக இருந்த சந்திரகலா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக மாற்றப்பட்டுள்ளார். ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக இருந்த லட்சுமி பவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தில் செயல் இயக்குநராக இருந்த பிரியங்கா தஞ்சை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல சிப்காட்டின் செயல் இயக்குநராக இருந்த ஆகாஷ் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராகவும், சென்னை வணிக வரித்துறை நிர்வாக இணை ஆணையராக இருந்த ரத்னசாமி அரியலூர் மாவட்டத்தின் ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக CV ஆதித்யா செந்தில்குமார் பொறுப்பேற்க இருக்கிறார். இவர் நிதித்துறை துணை செயலாளராக இருந்தவர். தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகுமீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வணிகத்துறை கூடுதல் ஆணையராக இருந்த கிரேஸ்லால் கண்டிகை பெரம்பலூரின் புதிய ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாக இணை ஆணையராக இருந்த சிம்ரன்ஜித் சிங்கை ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியராக நியமித்து அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ஆயத்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இயக்குநர் பொறுப்பில் சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநராக இருந்த SP கார்த்திகா நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளரை தொடர்ந்து பல IAS அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளது. அதன்படி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் புதிதாக கூடுதல் ஆணையர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு அதற்கு ஆசிஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து ஆணையராக இருந்த சண்முகசுந்தரம் மாற்றப்பட்டு சுன்சோங்கம் ஜடக்ஷிரு நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வரின் முகவரி திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக இருந்த மோகன் உணவு பாதுகாப்புத்துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக இருந்த சங்கர் மாற்றப்பட்டு கன்னியாகுமரி ஆட்சியராக இருந்த BN ஸ்ரீதர் நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத் துறையில் சமூக ஊடகப் பிரிவு இயக்குநராக இருந்த சுகுமார் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். காவிரியில் நீர் திறக்க மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்துவோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
காவிரியில் உரிய நீர் திறக்க மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்துவோம் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் 1 TMC நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டது. இதனை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு நாள்தோறும் வினாடிக்கு 8000 கனஅடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என்று கூறியது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இறுதியாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகாவிற்கு அனைத்துக் கட்சி கூட்டம் சார்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அறிவித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். அவங்க ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. முழுமையாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாய்ப்பே கிடையாது. மேகதாதுவை கர்நாடக அரசு கட்ட முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசை கலந்து யோசிக்காமல் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த தீர்ப்பை ஒட்டி எப்படி அவருக்கு அங்கே அணை கட்ட முடியும்? அணை கட்டும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஏராளமான தண்ணீரை கர்நாடகாவிலேயே தேக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இதனால் காய்ந்து வருகிறது. பாசன பரப்பளவு குறைந்து வருகிறது. மகசூல் அளவு குறைந்து வருகிறது. இவ்வளவு பாதிப்புகளுக்கு இடையிலே மீண்டும் ஒரு அணையை கட்டப்போகிறோம், அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. அண்டை சகோதர மாநிலங்கள் தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள். இங்கே எவ்வளவு பிரச்சனை வரலாமா? வரக்கூடாது. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற, இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலா கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஜூன் மாதத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்டோர் திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் திருவாரூரில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூரில் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடகாமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் ரயில் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. நாகை கீழ்வேலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். மேலும் ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். More than 50,000 inflow in Kaveri region, and whatever is there, we are allowing to go out of Varangi. I think more than 20,000 was going out of Varangi and other places. If God permits us, all our problem will be sorted out. But one thing I would like to appeal to Tamil Nadu, see, for your interest and for our interest, more than our interest is your interest. This Mekedatu reservoir, you just permit us. Whatever storage we do, we will give you only that water. We can't take back that water. முன்னதாக பேசிய சிவக்குமார், மேகதாது அணையை கட்டினால் கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மழையையும் பொருட்படுத்தாது நட்சத்திர ஏரி பகுதியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர்.
தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகர், பென்னாகரம், ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் ஆலந்துறையை அடுத்த செம்மேடு பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவியில் நீர் அதிகமாக விழும் நிலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதேபோன்று காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மறு உத்தரவு வரும் வரை ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறில் உள்ள குரங்கு அருவி எனப்படும் கவி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் 7 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தினர். மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த தொகை நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்த நிலையில் அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி சமன் அனுப்பியது. ஆனால் பலமுறை சமன் அனுப்பியும் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரன் முதன்முறையாக ஆஜரானார். இந்த பணத்துக்கு எனக்கு எந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. நான் திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தேன். யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்துக்கு அவங்க இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காலை 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை 6:20 மணிக்கு நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் காலை 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை மறுநாள் சென்னையில் பாமக சார்பில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த போராட்டத்திற்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்பார் என்றும், பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய, பகுதி, நகர, பேரூர், வட்ட, கிளை நிர்வாகிகளும் இணை மற்றும் சார்பு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தல்லாகுளம் காவல் நிலைய எல்லையில் உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெருவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் வீடு உள்ளது. இப்பகுதியில் ஏராளமானோர் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணைச் செயலாளர் பாலமுருகன் அடையாளம் தெரியாத கும்பலால் ஓட வெட்டி கொல்லப்பட்டார். சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மகாலிங்கம் மற்றும் அவரது மகன் அழகு விஜய் ஆகியோர் தங்களிடம் பணிபுரியும் பரத், நாக இருள்வேல், கோகுலகண்ணன், பொன்னி ஆகியோருடன் சேர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலமுருகனை கொலை செய்துள்ளதாகவும், குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்துள்ளதாகவும் மதுரை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இரு தரப்பினரிடையே திருமண உறவால் ஏற்பட்ட பிரச்சனையாலும், சொத்தை பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 47வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை பெற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். கரூரில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியின் தனது அசல் ஆவணங்களையும் அமலாக்கத்துறை தங்களிடம் வழங்கிய ஆவணங்களையும் தடயவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஆவணங்களை செந்தில் பாலாஜிக்கு வழங்க நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். அதனை பெறுவதற்காக புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது கையெழுத்திட்டு ஆவணங்களை பெற்றுக் கொண்டார். மேலும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செவ்வாய்க்கிழமையுடன் முடிந்த நிலையில் 47வது முறையாக வரும் 18ஆம் தேதி வரை அவரின் காவலை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்புகளில் உலா வந்த ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஸ்ரீ மதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பலமூலா என்ற பகுதியில் நேற்று மாலை ஒரு வீட்டின் முன்பு யானை ஒன்று உலா வந்தது. புற்களை மேய்ந்தவாறு யானை நடந்து செல்லும் காட்சி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. குடியிருப்புகளில் சுற்றித் திரியும் யானையால் அம்பலமூலா கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானையின் நடமாட்டத்தை கண்டறிந்து வனத்திற்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 15 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 9 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுமிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். இதில் 7 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வழக்கில் சிறுமிகளின் தாய் மாமன் கஜேந்திரன், தாத்தா துரைசாமி, உறவினர்கள் தீனதயாளன், அஜித்குமார், பிரபாகரன் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விழுப்புரத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த 15 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 32,000 அபராதமும் விதித்து நீதிபதி வினோதா தீர்ப்பளித்தார். இதனை அறிந்த குற்றவாளிகளின் உறவினர்கள் கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் 15 பேரையும் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பணியிடங்களின் எண்ணிக்கை 2768ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கூடுதலாக 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையில் 2023-24ஆம் ஆண்டில் ஏற்பட்ட காலி பணியிடங்களில் 1768 இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுவதற்காக அறிவிப்பு கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஜூன் மாதம் நடைபெறுவதாக இருந்த போட்டித் தேர்வு பின்னர் ஜூலை 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள பணியிடங்களுடன் இடைநிலை ஆசிரியர் பதவியில் கூடுதலாக 1000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை 2768ஆக உயர்ந்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு வருகின்ற 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களிடம் நேர்காணல் நடத்தி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட உள்ளது. நீதிபதி பதவியை பதவியாக நினைக்காமல் தனக்கு வழங்கப்பட்ட பணியாக கருதி தொடர்ந்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பாக வழியனுப்பு விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன், நீதிபதி மகாதேவன் தனது பணிக்காலத்தில் 97,116 வழக்குகளில் தீர்வு கண்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்திலும் அவரது பணி சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நீதிபதி மகாதேவன் தனது பணி இறைவன் ஆணையிட்ட பணி என கூறினார். இது பதவி என்று நினைக்காமல்
இது எனக்கு இடப்பட்ட ஒரு பணியாக கருதி இந்த பணியை இத்தனை நாட்கள் நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். ஒரு நீதிபதியாக 10 ஆண்டுகள் கடந்து பணியாற்றிய நிலையில் இளைய வழக்கறிஞர்களையும் மூத்த வழக்கறிஞர்களையும் ஒன்றாகவே பார்த்ததாகவும் நீதிபதி மகாதேவன் குறிப்பிட்டார். ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புஷ்ப பல்லக்கு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்கும் போது ஆணிவார ஆஸ்தானம் நடைபெறுவது வழக்கம். அந்த நாளில் கோவிலின் வரவு செலவு கணக்கை ஏழுமலையான் முன் சமர்ப்பிப்பர். அந்த வகையில் ஆணிவார ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் கோவில் வளாகத்தில் ஏழுமலையானின் புஷ்ப பல்லக்கு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையைச் சேர்ந்த திருலோக சுந்தர் என்பவர் நன்கொடையாக வழங்கிய சுமார் 2 டன் மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வார காலம் தேவஸ்தான தோட்டத்துறையினர் சார்பில் இந்த புஷ்ப பல்லக்கு தயார் செய்யப்பட்டது. மாட வீதிகளில் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு மனமுருக வேண்டினர். நவநீத சோர பசுபாலக ஸ்ரீ பாப விமோசன மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த பல்லக்கில் காட்சியளித்த பெருமாளை கண்டு பக்தர்கள் பூரிப்படைந்தனர். மத்திய பட்ஜெட்டை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை குறிக்கும் வகையில் அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் டெல்லியில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் நார்த் பிளாக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, நிதியமைச்சகத்தின் செயலாளர்கள், பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் இருந்தனர். பின்னர் பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் அனைவருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா விநியோகித்தார். இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதனை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஆலுவாவில் உள்ள ஸ்ரீ மகாதேவ கோயில் நீரில் மூழ்கியது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பெரியார் நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆலுவாவில் உள்ள ஸ்ரீ மகாதேவா கோயில் நீரில் மூழ்கியது. கோயிலில் சிக்கிக் கொண்ட பக்தர்கள் சிலர் நீந்தி கரை சேர்ந்தனர். அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட ஆளுநர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க ஆளுநர் மாளிகை செல்வதற்கு பெண்கள் அஞ்சுவதாக கூறியிருந்தார். இதையடுத்து மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணாராவ் அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட ஆளுநர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். இவ்வாறு அவதூறு பேசுவதற்கு தடை விதிக்காவிட்டால் வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிராக மீண்டும் அவதூறு வெளியிடுவதற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்ட நீதிபதி ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரசின் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் நிதி ஆயோக் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தொடரவுள்ளார். துணைத் தலைவராக சுமன் கே பெர்ரி, முழுநேர உறுப்பினர்களாக வி.கே. சரஸ்வத்,
ரமேஷ் சந்திரா, வி.கே. பால், அரவிந்த் விருமானி ஆகியோர் தொடர உள்ளனர். அலுவல்சார் உறுப்பினராக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தொடர உள்ளனர். அவர்களுடன் தற்பொழுது சிவராஜ் சிங் சௌகான் சேர்க்கப்பட்டுள்ளார். சிறப்பு அழைப்பாளராக நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா, H.D. குமாரசாமி, ஜித்தன் ராம் மஞ்சி, லல்லன் சிங், வீரேந்திரகுமார், ராம்மோகன் நாயுடு, ஜுவல் ஓரம், அன்னபூர்ணா தேவி, சிராக் பஸ்வான், ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு தற்பொழுது நிதி ஆயோக் அமைப்பில் இடமளிக்கப்பட்டுள்ளது. இந்து கலாச்சாரத்தில் மகள்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் நிறுவனத்தின் CEO வீரன் மகள் ராதிகா மெர்ச்சண்டிற்கும் ஜூலை 12ஆம் தேதி வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற கன்னிகாதானம் நிகழ்ச்சியில் பேசிய ஆனந்த் அம்பானியின் தாயான நீட்டா அம்பானி, கன்னிகாதானம் என்பது இரு குடும்பங்களின் இணைப்பு என்றார். இந்து கலாச்சாரத்தில் மகள்களின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட நீட்டா அம்பானி, பெண்கள் எப்பொழுதும் மதிக்கப்பட்டு வந்துள்ளனர் என்றார். My dearest Shaila and Viren, today you are not giving away your daughter to us. Rather, you are gaining a son and a new family. Our dearest Anant now belongs as much to you as our dearest Radhika belongs to us. Mukesh and I promise you that Radhika will always be protected as our daughter. சரஸ்வதி, லட்சுமி சக்தியாக பெண்கள் இருப்பதாகவும் நீட்டா அம்பானி கூறினார். நீட்டா அம்பானியின் இந்த உரையை கேட்ட விருந்தினர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். வங்கதேசத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வங்கதேசத்தில் 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற போரில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களில் பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன்படி டாக்கா பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதற்கு ஆளும் கட்சி ஆதரவு பெற்ற மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அங்கு குவிந்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் மாணவர்களை விரட்டி அடித்தனர். எனினும் இந்த மோதலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய ஈரானிலிருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் சனிக்கிழமை பென்சில்வேனியாவில் பரப்புரையில் ஈடுபட்ட டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் காதில் காயம் ஏற்பட்டு டிரம்ப் உயிர் தப்பினார். இந்நிலையில் ஈரானிலிருந்து டிரம்பை கொல்ல சதி திட்டம் நடப்பதாக தகவல் வெளியானதால் ஒரு வாரத்திற்கு முன்பே அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதாக அந்நாட்டு தேசிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் டிரம்ப் மீதான இந்த துப்பாக்கி சூட்டிற்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆனால் பாதுகாப்பை அதிகரித்தும் டிரம்ப் மீது 20 வயது இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தியது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் 20 வயது இளைஞர் கட்டடத்தின் மீது ஏறி டிரம்பை சுடுவதற்கு குறிபார்த்த காணொலியும் வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஈரான் போர் படை தளபதி சுலைமான் கொலை செய்யப்பட்டதிலிருந்து டிரம்ப் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் விதத்தில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இப்படி முகரம் பண்டிகையை கொண்டாடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் தான். பஞ்சனிப்பட்டி கிராமத்தில் அல்லாசாமி பூக்குழி திருவிழாவை தான் மதங்களை கடந்து மனங்களால் இணைந்து இரு தரப்பினரும் கொண்டாடினர்.
350 ஆண்டுகளாக நடைபெறுவதாக கூறப்படும் இந்த திருவிழாவில் அதிகாலை 4 மணி அளவில் பூக்குழியில் உள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி இந்துக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சாமி புறப்பாடும் நடைபெற்றது. இறுதியில் பூக்குழிக்குள் இறங்கிய பக்தர்கள் நெருப்பை கைகளால் வாரி இறைத்தனர். பின்பு மண்வெட்டியால் அள்ளி வழங்கப்பட்ட நெருப்பை முந்தானையில் பெற்ற பெண்கள் நெஞ்சு அருகே வைத்து கீழே கொட்டும் வினோத வழிபாடும் நடந்தது. குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் நடைபெறவும் பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிதான் இது. காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள பழஞ்சநல்லூர் கிராமத்தில் கடந்த 12ஆம் தேதி திருமண நிகழ்ச்சியில் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 43 பேர் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிதம்பரம் தெற்கு பிச்சாவரம் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த சிதம்பரம் காவல் துணை கண்காணிப்பாளர் ரகுபதி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விபத்தில் சிக்கிய தம்பதியை மீட்டு நடிகர் ரஞ்சித் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தனது மனைவி சித்ராவுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சித்ரா திடீரென மயக்கமடைந்து இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் இருந்து பல்லடம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து ரஞ்சித் அங்கிருந்து கிளம்பினார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3வது கட்ட அகழாய்வில் சங்கு வளையல் தயாரிக்க பயன்படுத்திய முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், செப்புக்காசு, பெண் உருவ சுடுமண் சிற்பம், காளை வடிவ சிற்பம், மாவுக்கல், தொங்கணி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நடந்த அகழாய்வின் போது சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படுத்திய முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை சங்கு வளையல்கள் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கு சங்கு வளையல் தயாரிப்பு தொழிற்கூடம் இருந்ததை ஏற்கனவே ஆய்வாளர்கள் உறுதி செய்த நிலையில் இதற்கான கூடுதல் சான்றாக சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெண் ஒருவர் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடமலைப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான மூதாட்டி முனியம்மாள் தனது வீட்டின் எதிரே அமர்ந்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலி மற்றும் கம்மலை பறித்து சென்றார். காதுகளை அறுத்து கம்மலை பறித்து சென்ற நிலையில் வலி தாங்க முடியாமல் மூதாட்டி அலறி துடித்துள்ளார். அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் மகன் ஏழுமலை வருவதற்குள் அந்த பெண் அங்கிருந்து தப்பியோடினார். இதனையடுத்து அச்சரப்பாக்கம் மருத்துவமனையில் மூதாட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீமதுரை பகுதியில் விளைநிலங்களையும் வீடுகளையும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, அங்கு நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது? மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா?
ஜெனிஃபர், நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை மட்டுமல்லாமல் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விளைநிலங்களையும் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாடந்துறை, அதேபோல் ஸ்ரீமதுரை ஊராட்சி பகுதியில் உள்ள கம்மாத்தி, சேமுண்டி ஆகிய பகுதிகளில் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்தது. அதேபோல் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் அங்கிருப்பவர்கள் பாதுகாப்பாக முகாமுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழையின் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக பாதுகாப்பு இல்லை என மக்கள் உறுதி செய்தால் உடனடியாக முகாமுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாதிப்புகளை சீரமைக்க மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். அதேபோல் இந்த ஆபத்தான இடங்களில் வாகனங்களை நிறுத்தவோ பொதுமக்கள் ஆறுகளை கடக்கவோ செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெனிஃபர், விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி. ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சுமார் 15 மணி நேரம் சோதனை நடைபெற்றது. வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தியது தொடர்பாக சினிமா தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை டெல்லியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அமலாக்கத்துறையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்த அமலாக்கத்துறையினர் 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரினர். ஆனால் 3 நாட்கள் மட்டுமே காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிபதி அள்ளி நாளை உறவினர்களை சந்திக்க அனுமதிக்குமாறும் உத்தரவிட்டார். இந்நிலையில் அவரின் பினாமியாக கருதப்படும் திருவேற்காட்டில் உள்ள ஜோசப் என்பவரின் வீட்டில் சுமார் 15 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக காமராஜர் நகரில் உள்ள ஜோசப்பின் மனைவி ஆயிஷா என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 158 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் அவரிடம் கையெழுத்து பெற்றுச் சென்றனர். இந்த சோதனையின் போது ஹார்ட் டிஸ்க், சொத்து ஆவணம், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ராமநாதபுரம் அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது ஏன் என தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கேட்டு வருகிறார். அந்த வகையில் ராமநாதபுரம் நிர்வாகிகளிடம் விவரங்களை அவர் கேட்டறிந்தார். அப்போது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உள்ளாட்சித் தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகளை இபிஎஸ் அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2ஆம் இடம் பிடித்த நிலையில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டதாக கூறினார். அடுத்து வரும் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வருகின்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு இது ஒரு பாடமாக, இது ஒரு அடித்தளமாக, இதை ஒரு படிக்கட்டாக நாங்கள் பயன்படுத்துவோம். பிரிந்து சென்றவர்கள் இணையணும் சொல்லிட்டு கோரிக்கைகள் தொடர்ந்து வலுப்பட்டு வருது. அது சம்பந்தமான முடிவுகளை எல்லாம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். விருதுநகரை பொறுத்தவரை சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகள் அதிக அளவில் கிடைத்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் வி.கே. சசிகலா தென்காசி மாவட்டத்தில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிய நிலையில் தன்னுடைய ரீஎன்ட்ரி ஆரம்பமாகிவிட்டதாக சசிகலா தெரிவித்திருந்தார். 2026இல் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம் என்றும் இதற்காக தான் மக்களை சந்திக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை சசிகலா இன்று தொடங்குகிறார். 4 நாட்களுக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து கருத்து கேட்கிறார். இதற்காக மதுரை விமான நிலையம் வந்த சசிகலாவிற்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா
இதனிடையே மதுரை மாவட்டத்தில் விரகனூர், சிந்தாமணி, பெருங்குடி உள்ளிட்ட இடங்களில் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நில மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு குறித்து பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய மனோஜ், பிஜின்குட்டி ஆகியோரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 3 மணி நேர விசாரணை நடத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இதன்படி இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை நேரில் அழைத்து கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2வது நபரான வாளையார் மனோஜ் மற்றும் 6வது நபரான பிஜின்குட்டி ஆகிய இருவரிடமும் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் சம்பவம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். பிராங்க் வீடியோ விவகாரத்தில் டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று திருமலை காவல் நிலையத்தினர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரின் நண்பர்கள் சாமி தரிசனத்துக்கு முன்பு செல்போனில் வீடியோ எடுத்தபடி நடந்து சென்றனர். அப்போது தரிசனத்துக்காக பூட்டப்பட்ட அறைகளில் காத்திருந்த பக்தர்களின் கதவுகளை திறப்பது போல விளையாடி வீடியோ எடுத்தனர். டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரின் நண்பர்கள் செயலால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்த பிராங்க் வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் டிடிஎஃப் வாசன் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருமலை காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தனக்கு பதிலாக தனது வக்கீலை திருமலை காவல் நிலையத்துக்கு வாசன் அனுப்பி வைத்திருந்தார். இதனை ஏற்க மறுத்த காவலர்கள் டிடிஎஃப் வாசன் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பிராங்க் வீடியோ எடுக்கப்பட்ட அன்று சிசிடிவி காட்சிகளை சேகரித்து வைத்துள்ள காவலர்கள் மேலும் சில வழக்குகள் பதிவு செய்யவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது என்று கூறி தொழிலதிபர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொழிலதிபர்களான ராமச்சந்திரம், ரத்னம் உள்ளிட்ட 6 பேர் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவர்களின் வீடுகள் உள்ளிட்ட 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் மற்றும் ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சொத்து முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் என்று வாதிடப்பட்டது. வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது என்றும் தொழிலதிபர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்தும் அவர்களது சொத்து முடக்கத்தை நீக்கியும் உத்தரவிட்டனர். முன்னதாக இதே வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மீது நாம் தமிழர் கட்சி சார்பில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 11ஆம் தேதி திருச்சி சைபர் கிரைம் காவலர்கள் தென்காசியில் வைத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். அப்போது அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனில் இருந்து எடுக்கப்பட்ட ஆடியோக்களை திருச்சி சூர்யா மூலம் காவல்துறையினர் வெளியிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றஞ்சாட்டினர். இந்நிலையில் திருச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆனந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். சட்டவிரோதமான தனி
மனித உரிமை எப்படி நடைபெறுகிறது என்பதை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். இது குறித்து நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம். இது வந்து தக்க அதிகாரிகள் மீது நாங்கள் வந்து விசாரணை நடத்தி நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். முன்னதாக சாட்டை துரைமுருகனை சிறையில் அடைக்க வேண்டியதில்லை என கூறி நீதிபதி ஜாமீனில் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் ஆம்ஸ்டாங்கை நேரடியாக வெட்டி கொன்ற திருவேங்கடம் என்ற ரவுடியை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இதையடுத்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 10 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டது. பரங்கிமலை ஆயுதப்படை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த 10 பேரையும் பாதுகாப்பு கருதி நீதிமன்ற ஆஜர்படுத்த முடியாததால் எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் நேரிலேயே அங்கு சென்றார். விசாரணைக்கு பின் அவர்களை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இதன் பிறகு 10 பேரும் பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர். 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் 5 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை குற்றவாளியை பிடிக்க முடியாதது ஏன் என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் தொடர்புடைய தருண் மோகன் என்ற குற்றவாளி தன்னை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் 2023ஆம் ஆண்டு சில தகவல்களை சிபிசிஐடிக்கு வழங்கியுள்ளதாகவும் தேவையான தகவல்களை வழங்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து வாதாடிய சிபிசிஐடி வழக்கறிஞர் மாணவர்கள் அளித்த விண்ணப்பத்தை தேசிய முகமை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய 8 பேரை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஆள்மாறாட்டம் செய்தவர்களின் கைரேகை இல்லாததால் அவர்களை பிடிக்க முடியவில்லை என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 2019ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என அதிருப்தி தெரிவித்தார். மேலும் விசாரணை அதிகாரியை மாற்றினால் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி கேட்கும் தகவல்களை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கனமழை வெளுத்து வாங்கி வரும் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் வெள்ளத்தால் சூழப்பட்ட வீட்டிலிருந்து குழந்தையை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். மைசூரு, ஷிவ்மோகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் பல இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. தீர்த்தஹள்ளி, குண்டாபுரா சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கபிலா, சௌபர்ணிகா நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருகிலுள்ள மாவட்டங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து சென்ற பக்தர்கள் மீது தஞ்சாவூரில் சரக்கு வாகனம் மோதியதில் 5 பேர் உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கண்ணுக்குட்டிப்பட்டியை சேர்ந்தவர்கள் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து சென்றனர். அப்போது தஞ்சாவூர் அருகே வளம்பக்குடியில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் ஒன்று பக்தர்கள் மீது மோதியது. அதில் மீனா, ராணி, மோகனாம்பாள் உள்ளிட்ட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்களில் லட்சுமி என்ற பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த சங்கீதா என்பவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு அதிகாரி உட்பட 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தோடாவின் தேசா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு வீரர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய பாதுகாப்பு வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். திங்கட்கிழமை இரவு முதல் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் 3 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். மேலும் 4 வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் கத்துவா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது தோடாவில் மேலும் 4 வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர். கடந்த 32 மாதங்களில் ஜம்மு காஷ்மீரில் 48 ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர். ஆர்டர் செய்தால் சைடிஷ் மட்டுமல்ல, மதுபானமே இனி வீட்டிற்கு வரும். ஒரு காலத்தில் சில ஹோட்டல்கள் மட்டுமே வீடுகளுக்கு உணவு டெலிவரி செய்யும் சேவையை வழங்கி வந்தன.
மொபைல் சேவைகள் வளர்ச்சியடைந்த நிலையில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் அனைத்து வகையிலான ஹோட்டல்களின் உணவுகளையும் வீடுகளுக்கே டெலிவரி செய்து வருகின்றன. இந்நிலையில் உணவோடு மதுபானத்தையும் டெலிவரி செய்யும் பணியை இந்நிறுவனங்கள் 2020ஆம் ஆண்டில் தொடங்கின. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் அப்போது வழங்கப்பட்ட இந்த ஆன்லைன் மதுபான டெலிவரி சேவை பின்னாட்களில் நிறுத்தப்பட்டது. எனினும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் வீடு தேடி மதுபானம் டெலிவரி செய்யும் உரிமையை ஸ்விக்கி பெற்றது. அதேபோன்று ஜொமேட்டோ நிறுவனம் ராஞ்சி மட்டுமின்றி அம்மாநிலத்திற்குட்பட்ட 7 நகரங்களில் இந்த சேவையை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளது. இதேபோல நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் இந்த சேவையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்ட ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ நிறுவனங்கள் அதற்கான ஒப்புதலுக்காக 10 மாநில அரசுகளிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் இதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு இதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை என்று தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முறைகேடு செய்வதற்கு உதவியதாக சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்விராஜை சிபிசிஐடி காவலர்கள் கைது செய்தனர். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதற்கு தொலைந்த ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கான நான் ட்ரேசபிள் சான்றிதழை வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போலியாக பெற்றது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரித்த போது அதுபோன்ற சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பதும் உறுதியானது. இந்நிலையில் வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் வாங்கி சென்றது தெரியவந்தது. ஆனால் தற்போது வரை அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் பொறுப்பேற்காத நிலையில் சிபிசிஐடி காவலர்கள் பிருத்விராஜை கைது செய்தனர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது கரூர் காவல் நிலையத்தில் பிருத்விராஜ் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். அதன் தொடர்ச்சியாகவே நில மோசடிக்கு உடந்தையாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.